1000 ஆண்டுகள் பழமையான இந்த உரலை மக்கள் இன்னைக்கும் முனியாண்டி சாமி அப்படின்னு தெய்வமா வணங்குறாங்க. இதை பாருங்களேன், ஒரு பெரிய கல்லுல 2 உரல் இருக்கு. வலது பக்கம் இருக்கிற உரல் தோசை மாவு பதத்துல பொருட்களை மாவா ஆட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆட்டுரல். இடது பக்கமா தானியங்கள்ல இருக்கிற தோலை குத்தி நீக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு குத்துரல். உரலுக்கு முன்பக்கத்துல பெரிய காடி எடுத்து ஒரு முக்கியமான வரலாற்று செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் என்னோட பயணங்கள்ல விருதுநகர் மாவட்டத்துல காரிசேரி, முத்துலாபுரம், நத்தத்துப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டத்துல பெரிய கட்டளை போன்ற இடங்கள்ல இருக்கிற ஆவணப்படுத்தப்பட்ட கல் உரல்கள் மற்றும் செக்குகளை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா முதல் முறையா இந்த இடத்துல தான் ஒரே கல்லுல 2 உரல்கள் இருக்கிறத பாக்குறேன். என்னையா ஆட்டோரல் பாக்குறதுல அதிசயமா அப்படின்னு கேக்குறீங்களா? முதல் முறையா ஒரே கல்லுல 2 உரல்கள் நான் இப்பதாங்க பாக்குறேன். அதனால ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்திருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வீடியோ ஆரம்பத்துல 1000 வருஷம்னு சொன்னீங்க, அது என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? உருளை கழுவி சுத்தப்படுத்தி கல்வெட்டை படிக்கிறதுக்கு முன்னால நான் இங்க வர்ற வழியில பார்த்த இன்னொரு முக்கியமான வரலாற்று தடயத்தையும் பாண்டிய நாட்டோட உட்பிரிவான கருநிலக்குடி நாட்டை பத்தியும் கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க. இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய மாவட்டங்கள் இருக்குதோ அதே மாதிரி பாண்டிய நாட்டுக்குள்ள நிறைய உட்பிரிவுகள் இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் கருநிலக்குடி நாடு. வெள்ளையர் காலம் தொட்டு இதுவரைக்கும் நடந்த தொல்லியல் ஆய்வுகள் மூலமா இந்த கருநிலக்குடி நாட்டுக்கு திருத்தங்களுக்கு மேற்கு திசையில தற்போதைய வத்ராப்புக்கு அருகே இருக்கிற குன்னூர் மற்றும் மூவரை வென்றான் வரைக்கும், தெற்கு பக்கமா தற்போதைய மாரநேரி வரைக்கும், வடக்கு திசையில செங்குன்றாபுரம் பக்கத்துல இருக்கிற வெள்ளூர் வரைக்கும் இருந்ததா பதிவாயிருக்கு. இப்போ நாம பார்த்த உரல்ல இருக்கிற கல்வெட்டு மூலமா அந்த எல்லைகள் இன்னும் கொஞ்சம் விரிவடைய போகுது. ஆமாங்க, இந்த கல்வெட்டை முதல் முறையா வாசிச்சது நானும் ரவிச்சந்திரன் சாரும். இவ்வளவு முக்கியமான வரலாற்று தடயத்தை பத்தின தகவலை சொன்ன சகோதரி திரு பவதாரணி சௌமியா அவர்கள் ஐயனார் சிலையும் முனியாண்டின்னு வணங்கப்படுற ஒரு கல்லூரிலும் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல ஐயனார் சிலை தான் டக்குன்னு மனசுல பதிஞ்சு, நான் ஐயனார் சிலை அப்படிங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு முதல்ல இந்த இடத்துக்கு தாங்க வந்தேன். ஐயனார் கையில இருக்கிற இந்த ஆயுதத்தை பாருங்க, இதுதாங்க பாண்டிய மன்னர்களோட முத்திரையில இருக்கிற செண்டு. கொஞ்சம் பிற்காலத்தை சேர்ந்த சிற்பமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயனார், பூர்ண புஷ்கலா தேவியர் 3 பேரும் ஒரே கல்லுல செதுக்கப்பட்டிருந்தா 200 இருந்து 400 ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம்னு முனைவர் முனீஸ்வரன் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க. ஐயனார் கோயில் இருந்தாலே பெரும்பாலும் கரையடி ஐயனார் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்கு. அதனால எங்கெங்க கண்மாய் கரைகள் இருக்கோ அங்க எல்லாமே ஐயனார் சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். நான் ஐயனார் சிற்பத்துக்கு பக்கத்துல தான் நான் தேடி வந்த உரல் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி பார்த்ததுல உரல் இருக்கிறதுக்கான தடயமே தெரியல. அதோ தூரத்துல ஒரு போர்டு மாதிரி தெரியுது பாருங்க, அந்த போர்டை உரல்ல வச்சுதான் பூசி இருக்காங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இங்க சுத்தியும் உரலை பத்தி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால ஊருக்குள்ளே திரும்ப போய் முனியாண்டி கோயில் அடையாளத்தை சொல்லி கேட்கலாம் அப்படின்னு கிளம்பினேன். விருதுநகர் மாவட்டம் இருக்கங்குடி பக்கத்துல நத்தத்துப்பட்டியில இருக்கிற உரலையும், மெப்கோ காலேஜ் பக்கத்துல முத்துலாபுரத்துல இருக்கிற செக்கையும் மக்கள் இன்னைக்கும் தெய்வமா வணங்குறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மன்னர்கள் காலத்திலையும் தமிழர்களோட வாழ்வுல உரலும் செக்கும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. அதனாலதான் மன்னர்களும் குறுநில தலைவர்களும் மக்களுக்கு பொதுவா உரல்களையும் செக்குகளையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. காரிசேரி, முத்துலாபுரம், நத்தத்துப்பட்டி, பெரிய கட்டளை போன்ற இடங்கள்ல இருக்கிற கல்வெட்டுகள் அதை நமக்கு தெளிவா உணர்த்துது. உரலை சுத்தம் செஞ்சாச்சு. உரலோட தேய்மானத்தையும் கீரல்களையும் வச்சு காலங்காலமா பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு ரவிச்சந்திரன் சார் கணிச்சாங்க. இங்க காலம் காலமான்னு நான் குறிப்பிடுறது 1000 வருஷத்துக்கும் மேல. 1000 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊரோட பேரு பருத்தியூர். இப்பவும் இங்க அதிகமா பருத்தி தான் பயிரிடுறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால இந்த உரலை செஞ்சு கொடுத்தது யாரு தெரியுமா?
பருத்தியூரை சேர்ந்த உலக பாண்டிய ராயர். இந்த பருத்தியூர் தான் பாண்டிய நாட்டோட உட்பிரிவான கருநிலக்குடி நாட்டோட தென்கிழக்கு எல்லையா இருந்திருக்கு. அதாவது இது வரைக்கும் திருத்தங்கள் வரைக்கும் இருந்த கருநிலக்குடி நாட்டோட கிழக்கு பக்க எல்லை இப்போ பருத்தியூர் வரைக்கும் இந்த கல்வெட்டு மூலமா விரிஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டை பாருங்க, ஸ்ரீ கருநிலக்குடி நாட்டு பருத்தியூ அப்படின்னு முதல் வரி தெரியுதா? அதை தொடர்ந்து அடுத்த வரியில இர் வருது. அது தொடர்ந்து பழியன் ஊய்ய அப்படின்னு இருக்கு. அதை குறிலா உய்ய அப்படின்னு வாசிச்சோம். தொடர்ந்து 3வது வரியில வந்தான நான அப்படின்னு வருது. சேர்த்து படிக்கும்போது உய்ய வந்தான் ஆன அப்படின்னு வாசிச்சோம். தொடர்ந்து 3வது வரியோட இறுதி வார்த்தை உலக அப்படின்னு வருது. அதை தொடர்ந்து 4வது வரி பாண்டிய ராயன் உரல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இந்த கல்வெட்டோட பொருள் கருநிலக்குடி நாட்டை சேர்ந்த பருத்தியூர்ல வாழ்ந்த பழியன் உய்ய வந்தான் என்ற பட்டம் பெற்ற உலக பாண்டிய ராயன் தானமா கொடுத்த உரல் அப்படின்னு வருது. இதனுடைய காலம் பத்தி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் ஐயா கிட்ட கேட்டப்ப எழுத்து மைதியை வச்சு பார்க்கும்போது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதான் கல்வெட்டை படிச்சாச்சு, காலமும் தெரிஞ்சாச்சு, கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனப்போ இந்த இடம் முழுக்க பானை ஓடுகள் கிடக்கிறத பார்த்தோம். ரவிச்சந்திரன் சாரும் இந்த இடத்த சுத்தி ஒரு தடவை தேடி பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. தேட தேட 1800 2500 வருஷம் கூடி கடைசியில இந்த இடத்தோட வரலாறு 6000 வருஷத்துக்கு முன்னாடி நுண்கருவி காலத்துக்கு போயிருச்சு. நாம பார்த்த உரல்ல இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இருக்கிற இந்த இடத்துல நிறைய ஓடுகள் மற்றும் தொல்குடி மக்கள் பயன்படுத்தின பொருட்களோட எச்சங்கள் கிடக்குது. ரொம்ப நேரமா சுத்தி வந்து ரவிச்சந்திரன் சார் இந்த இடத்துல சில முக்கியமான பொருட்கள் எடுத்தாங்க. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் மற்றும் சிவப்பு கலர் பாசிகள். அதனுடைய காலம் தெரியல. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் அப்படின்னாலே 1800 இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுறோம். நுண்கற்காலம் அல்லது மைக்ரோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படுறது குறைஞ்சது 5000 ஆண்டுகள்ல இருந்து 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே காரிசாத்தன் மலைக்கு பக்கத்துல இருக்கிற மலையடிப்பட்டி கிராமத்துல கிடைச்ச மாதிரியே இங்கேயும் ஒரு நுண்கற்கால கருவியோட எச்சம் கிடைச்சது. அதை வச்சுதான் இந்த இடத்துல 6000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த செல்லையநாயக்கம்பட்டி கிராமம் தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நாட்டோட உட்பிரிவான கருநிலக்குடி நாட்டை சேர்ந்த பருத்தியூர். பிற்கால பாண்டியர்கள் காலம் மட்டும் இல்லைங்க, சங்ககால பாண்டியர்கள் காலத்திலையும் இங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடையாளம் தான் இங்க கிடைச்ச கருப்பு சிவப்பு பானை ஓடுகளும் நுண்கற்காலத்தை சேர்ந்த கருவிகளும். 6000 வருஷமா உயிர்ப்போட இருக்கிற இந்த செல்லையநாயக்கம்பட்டி கிராமத்தை பத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாற்றை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.